யார் மக்கள்? நம்ம தான் மக்களை ஏமாத்துறது இல்லையா? அவங்க தான் நம்மகிட்ட ஏமாத்துறது இல்லையா? பிஞ்சு பிஞ்சு போற என்ன பண்ணுவாங்க? ஆரி துப்புவாங்களா? துப்புறா பாலிடிக்ஸ் பேசுறான். பாலிடிக்ஸ், பரதேசி பசங்க பாலிடிக்ஸ். உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். ரொம்ப சந்தோஷமா வீடியோவை நம்ம தொடங்குறோம். என்ன காரணம் அப்படின்னா, காலையில இருந்து நம்ம 10 ரூபாய் மாமா செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவரோட வீட்டுக்கு, அவரோட தம்பி வீட்டுக்கு எல்லாமே போலீசார் தேடி போயிட்டு இருக்காங்க. அதுல எந்த போலீசார் அப்படிங்கறதுலதான் நமக்கு பெருத்த சந்தோஷமே. ஏன்னா செந்தில் பாலாஜி தேடிட்டு போனது ஒரு இடியோ ஒரு சிபிஐயோ யாருமே இல்லை, கரூர் போலீஸ். கடந்த 5 வருடமா செந்தில் பாலாஜிக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருந்த அதே கரூர் போலீஸ். எப்பா கொஞ்ச நெஞ்சமா அடைஞ்சு திமுக காரன் என்ன சொன்னாலும் உடனே கேஸ் போட்டுறது. அவனை புடி அப்படின்னா அவன் எவன், என்ன காரணம், எதுக்கு, அதெல்லாம் கிடையவே கிடையாது, கேஸ் தூக்கி போட்டுறது. கிட்டத்தட்ட செந்தில் பாலாஜி வீட்டுக்கு அடியால் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த 5 வருடமா கரூர் போலீசார். அந்த அளவுக்கு கட்டுப்பாட்டுல வச்சிருந்த தமிழ்நாட்டுல எந்த மினிஸ்டருமே காவல்துறையை இந்த அளவுக்கு கையில எடுத்துக்கிட்டு அராஜகம் பண்ணல. செந்தில் பாலாஜி மட்டும்தான் அதை செஞ்சார். கரூர்ல பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி எதிர்த்து எவன் பேசினாலும் கேஸ். சாதாரண நபரா இருப்பான், ஒரு ஐடி விங்ல பிற கட்சியை சேர்ந்தவர்கள் சாதாரண பொறுப்புல இருப்பாங்க, அவங்கள 2 குண்டாஸ் போடப்பட்டிருக்கும். எல்லாமே செந்தில் பாலாஜியோட லீலைகள். செந்தில் பாலாஜி என்ன சொன்னாரோ அதுதான் வேத வாக்கு. குறிப்பா அந்த மணிவண்ணன் இருந்த இன்ஸ்பெக்டர்லாம் அங்க அப்பா செந்தில் பாலாஜி, அதாவது ஒரு கொலையே நடந்தாலும் சரி செந்தில் பாலாஜி சொல்லாம எதுவுமே நடக்காது, செந்தில் பாலாஜி சொன்னாதான் கேஸ் போடும். ஒரு சிஎஸ்ஆர் கூட செந்தில் பாலாஜி சொல்லாம போட முடியாது. ஆனா இதுல எதுலயுமே செந்தில் பாலாஜியோட தலையீடு இல்ல. முழுக்க 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 செந்தில் பாலாஜி பேர்ல செஞ்சது ரவுடி பைய அசோக். ஸ்ட்ரெயிட்டா ரவுடி பையன்னு சொல்றேன், நமக்கு ஒன்னும் பயம் கிடையாது. ஏன்னா அசோக் ஆடி ஆட்டம் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. எந்த அளவுக்கு அப்படின்னா 2023 சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டம், பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இதுல வருமான வரித்துறை ரைடு வருது. சம்பத் நகர்னு நினைக்கிறேன். அந்த செந்தில் பாலாஜியோட தம்பி வீட்டுக்கு ரைடு வந்தப்ப காயத்ரின்னு ஒரு வருமான வரித்துறை அதிகாரிய அடிச்சு கைய உடைச்சானு, ஒரு பெண் அதிகாரிய. நம்ம வருமான வரித்துறை ஆய்வாளர், ஒரு இன்ஸ்பெக்டர் கிரேட்ல இருக்கிறவங்கள செந்தில் பாலாஜி தம்பி ரவுடி அசோக்கு தன்னோட ரவுடி பயல்களை இறக்கி விட்டு ரைடுக்கு வந்த இடத்துல அதிகாரியோட காரை அடிச்சு உடைச்சு அந்த அம்மாவோட கைய உடைச்சிருக்காங்க. எவ்வளவு கொழுப்பு தெரியுங்களா? இத்தனைக்கும் அந்த காயத்ரி யார் தெரியுங்களா? அரியலூர் மாவட்டம் திருமானூரை சேர்ந்த ஒரு சாதாரண எளிய குடும்பத்துல பிறந்து ஆசிய கோப்பையில பதக்கம் வாங்கி அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில வேலைக்கு போன ஒரு நபர் காயத்ரி. அந்த அம்மாவை அடிச்சு கைய உடைச்சானுங்க. இதை நான் அன்னைக்கே பல வீடியோக்கள்ல பேசியிருப்பேன். இவ்வளவு திமிர எடுத்து ஆடுறானுங்க, எப்படி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வினையை தான் இன்னைக்கு அறுவடை பண்றதுக்கு அண்ணனும் தம்பியும் புலிகேசி மாதிரி எங்கேயோ தலைமறைவாகி பதுங்கி கிடக்காங்க. காலையிலேயே எம்ஆர்சி நகர்ல இருக்கிற வீட்டுக்கு போலீசார் வந்துட்டாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அங்க இல்ல, கார் எங்க இருக்கு, வேலையாட்கள் இருக்காங்க. எங்க செவரேறி குச்சி எந்த பக்கமா ஓடினாரோ இல்ல முக்காடை போட்டுக்கிட்டு எங்கேயாவது முடையும் கிடக்குறாரோ தெரியல. அதே மாதிரி ரவுடி அசோக்கையும் காணும். 2 பேருமே தலைமறைவு. இந்த வழக்குக்காக தான் போலீசார் தேடிட்டு போயிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு ரோட்ல நீ ஒரு பெரிய ஆபீசர் ஒருத்தன் இருப்பான், ஒரு அரசு ஊழியர்னு வச்சுங்களேன், ஒரு பெரிய ஆளா இருப்பான். அவங்கள்ட்ட போய் ஒம்பளத்து ஏதாவது சத்தம் போட்டினா அவங்க ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனா ரோட்ல குடிபோதையில போய் சும்மா ஒரு ஏஆர் போலீஸ்கிட்ட ஒம்பல போலீஸ்கார மேலேயே கைய வைக்கிறியா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போய் வச்சு குமுறுன்னு குமுறுவாங்க. அப்படி இருக்கிற சூழல்ல ஒரு இன்ஸ்பெக்டரையே கைய உடைச்சிட்டு இவனை எவ்வளவு பீத்தலா வெளியே சுத்திட்டு தான் தெரியுங்களா? ஏன்னா ஸ்டாலின்கிற ஒரு கையாளாகாத பீஸு காவல்துறைக்கு முதலமைச்சரா இருந்தது, அமைச்சரா இருந்தது, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். இப்ப ஆட்சி மாறிடுச்சு, காட்சி மாறிடுச்சு, கை உடைச்ச கேஸை எடுத்தாச்சு. எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்கும் பாத்ரூம்ல வலிக்கு விட்டு விழணும். அதுதான் அந்த ஆய்வாளர் காயத்ரிக்கு கிடைச்ச நீதியா இருக்கும். இப்படி வரணும் கட்டை போட்டுக்கிட்டு செந்தில் பாலாஜி தம்பி, அந்த போட்டோ மீடியால வரணும், நாமெல்லாம் கண்குளிர பார்க்கணும். என்ன ஒரு அதிகாரிய கை, நீ பண்ணது திருட்டுத்தனம், கேப் மாதிரித்தனம், மொல்ல மாதிரித்தனம், முடிச்சு வைக்கத்தனம். அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அத்தனை பேர்த்திட்ட காசை வாங்கி திருடி தின்னுட்டு கோர்ட்ல போயிட்டு நாங்க வாங்கின காசை திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி நீ என்ன யோக்கியவாதியா? அதுக்கு ரைடு வந்தா பெரிய மன்னர் பரம்பரையா, உங்ககிட்ட யாருமே கேட்க கூடாதா? ரைடு வந்தா உங்ககிட்டதான் மடியில கணம் இல்லையே, உனக்கே வழியில பயம்? இந்த போ பாருமா, வீட்டு இருக்கு, திறந்து இருக்கு, ஒத்துழைப்பு தானே கொடுக்கணும் நீனு.
அரசு ஊழியரை பணி செய்ய விடாம தடுத்ததோட மட்டும் இல்லாம அவருக்கு கொடுங்காயம் ஏற்படுத்தி அவர் கைய உடைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு திமிரு கருணாநிதி இருக்கும். அப்ப இப்ப மாட்டிக்கிட்டீங்களா? அதே எந்த கரூர் போலீஸ வச்சு ஆட்டம் போட்டீங்களோ அதே கரூர் போலீஸ் வந்திருக்கு. இப்ப ஏன் ஓடுறீங்க? 2.5 வருஷம் இதே அசோக்கு தலைமறைவா இருந்தாப்ல, ஏன் தமிழ்நாடு போலீஸால பிடிக்க முடியல? இடி கேஸ். தமிழ்நாடு போலீஸ் பிடிச்சு கொடுத்துருக்கலாமே, ஏன்பா கொடுக்கல? கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா போலீஸே இவங்க கையில தானே இருந்தது. 2.5 வருஷம் அசோக் எங்க இருந்திருப்பாப்ல? என்ன அப்படியே அமெரிக்காவுக்கு ஓடிட்டாரா, இல்ல ஐரோப்பாவுக்கு ஓட்டாரா, ஆப்பிரிக்காவுக்கு ஓட்டாரா? மிஞ்சி மிஞ்சி போனா கரூர்லயே இன்னொரு ரூட்ல பட்டு கிடந்திருப்பாரு. எவனும் வந்து எட்டி பார்த்துருக்க மாட்டான். சொல்ல முடியாது. எஸ்பி ஆபீஸ் வாசல்லே கூட உட்காந்து ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாப்ல. அந்த அளவுக்கு இந்த கூட்டம் மோசமான கூட்டமா இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாம் தலைமறைவு. கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமா போட்டீங்க, இப்படித்தானே இருக்கும். இந்த சிவராஜ்னு ஒரு ஒருத்தரை அடிச்சு அருவாலை வச்சு கண்ணா முன்னாடி கீறி நடு ரோட்ல குத்துயிரும் கொலையுருமா தூக்கி வீசிட்டு கைது செய்யறது அந்த நபரையே செஞ்சீங்க பாரு. அப்பா டே சூப்பர்ரா அப்படின்னு உங்களுக்கு அன்னைக்கு இனிச்சது இல்ல கிளுகிளுன்னு, இன்னைக்கு மத்தவங்களுக்கு இனிக்கும். இதைத்தான் நாம அடிக்கடி 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 சொல்றோம். எளியவனை வலியவன் அடித்தால் வலியவனை வல்லவன் அடிப்பான். அடி வாங்கு, ரசிக்கிறோம். அது மாதிரி நேத்து சட்டசபை கூட்டத்தொடர்ல நிறைய பேருக்கு பேச தெரியல, அதை கத்துக்க போறாங்க, அது வேற விஷயம். அட்லி படத்தை வெட்டி ஒட்டி எடுத்துட்டாராம். யாரு? இந்த எங்க ஊர்ல எக்ஸ் அமைச்சர் ஒருத்தர் இருக்காரு, பேரு சிவசங்கர். அவர் அட்லியை பத்தியும் பேசுவாராம், சட்னியை பத்தியும் பேசுவாராம். ஏன் திமுக காரன் திருடின கிட்னியை பத்தி பேச மாட்டியா நீங்க? சட்னியெல்லாம் பத்தி பேசுறீங்க, திருடி வச்ச கிட்னியை பத்தி பேசுறது. கூப்பிடுங்க மணச்சநல்லூர் கதிரவனை, இங்க வாப்பா, என்னப்பா உன் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது, இவ்வளவு கிட்னி ஆட்டையை போட்டுறீங்களாமே, என்ன ஏதுன்னு சட்னியை பத்தி பேசின சிவசங்கருக்கு கிட்னியை பத்தி பேசுறதுக்கு ஏன் நேரம் தெரியாம போச்சு? ஆணவத்துல என்ன ஆட்டம் அப்படிங்கிறீங்க. இதே ஆணவம் தொடர்ந்ததுன்னா அடுத்த வாட்டி சட்டசபை கூட ஒருத்தரும் போகாம சட்டையை கிழிச்சுக்கிட்டு ரோட்ல தான் அலைய போறீங்க. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு நாள் குறிக்கப்பட்டிருக்கு. தேடுதல் படலம் தொடரும். எங்க வேணாலும் போய் முன்ஜாமீன் வாங்கு. அரசு பிடிக்கணும்னு நினைச்சா பிடிக்கலாம். எவுத்த வீட்டுல செவரேறி குவிச்சு போய் ஒரு கிழிஞ்சு போன உள்பாவாடையை திருடிட்டு போனேன்னு புதுசா ஒரு எஃப்ஐஆர் போட்டு கூட உன்னை அரெஸ்ட் பண்ண முடியும். நீ எந்த கேஸ்ல வேணாலும் ஜாமீன் வாங்கு. கைது உறுதி. தொடர்ந்து பேசுவோம்.